சேனியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பிரசாத பை போடுறாங்க உள்ள ரூமில். அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ரூமுக்குள்ளே போகலாம். ஓகே, பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் அவங்க வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸு. இவங்க பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? ரேகா இவங்க பேர். அதனால் உள்ளே போய் பார்க்கலாம் ரூமில் என்னென்ன பிரசாத பை போடுறாங்கன்ட்டு. நிறையா ஐட்டம்லாம் போடுறாங்க, போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மகளிர் மகாஜன சங்க சார்பாக நாளைக்கு வந்து வளையல் திருவிழா 20 வைக்கிறாங்க. அதுக்காக நாளைக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக இந்த பிரசாத பை போட்டுருக்காங்க. அதனால் அதை போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகிறோம். இங்கே எல்லாம் பாருங்கள், கொரியர் சர்வீஸ்க்கு எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா வந்திருக்கு. நிறைய டெலிவரிக்காக வேற எல்லாம் நிற்கிறாங்க கொடுக்கறதுக்காக. ஜஸ்ட் இவங்க தான் அதில் வந்து சீப் மேடம் அன்பு ஆனந்த செல்வி அக்கா அடக்கம் அமைதி பேர். ஆனால் பேர் மட்டும் ஆனந்தம். ஆனந்த செல்வி அக்காவா எடுக்கிற எல்லாத்தையுமே எல்லாம் வேலையாக இருக்காங்க. இந்த பரபரப்பு இடத்துலையும் நாங்கள் வளையல் திருவிழாக்கும் வந்து பிரசாத பையும் போகிறதுக்கு அங்கங்கே உட்காந்து போடுறோம். உங்கள் பேர் சார்? இந்த ரூமில் பாருங்கள் வளையல் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து சேனியம்மன் கோயில் ஃபுல்லாகவே வந்து வளையலில் தான் எல்லா அம்மனுக்கும் சாமிங்க எல்லாமே வளையல் மாலை போட்டிருப்பாங்க. கோயிலே வந்து வளையல் மாலையாக தான் இருக்கும், தோரணமாக தான் இருக்கும். வளையல் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரூமில் பாருங்க. இன்னொரு தக்கா இருந்தாங்களே எங்க அப்படியா? நிறையா கோர்த்து வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் டப்பாலெல்லாம் வந்து கோர்த்து வச்சுருக்காங்க. அந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து நாளைக்கு வந்து ஒரே வளையல் தோரணமாக தான் இருக்கும் கோயில் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு கட்டுவாங்க. இன்னும் நிறைய கட்டிட்டாங்க, மூட்டையிலலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு கட்டுவாங்க அங்கே கோயிலில். இன்றைக்கி நைட்டே கட்டிடுவாங்க எல்லாத்தையும். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் பிரசாத பையன் அங்கே போடுறாங்கன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா உகாதி திருநாளுக்காக நமக்கு வந்து வடை கொடுத்துருக்காங்க. அடுத்து பொங்கல் மெது வடை கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் சக்கரை பொங்கல் வேறு இருக்கா, எடுத்துகிட்டு வராங்களா, எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிட்றீங்களா? வாங்க. இவங்க ஒரு அக்கா சாந்தி இவங்க பேரும். இவங்களும் அங்கே பிரசாத பை போட்டுட்டு இருந்தாங்க. எங்கே போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஏதோ வாங்கிட்டு வராங்க. அடுத்து எல்லாரையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வராங்க. அடுத்து நம்ம அவங்களெல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே தான் அது உள்ள ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அப்படியே எல்லாம் பிரசாத பை போட்டு இருக்காங்க. எடுக்க என்ன இப்போ தான் வர்றேன். இங்கே பாருங்கள், இதான் ஸ்டார்டிங் ஆகுது. இங்கே அடுத்த ரூமில் என்னென்ன போடுறாங்கன்னு பாருங்கள். இது என்னது? குட்டி கிளிப்பு. என்ன கிளிப் இது? சென்டர் கிளிப்பு, பல்லு கிளிப்பு சொல்லுவாங்க. என்ன கிளிப் அது? கிளச்சுக்கு கிளிப்பு. அப்புறம் பொட்டு பாக்கெட்டு. எத்தனை ஐட்டம்ஸ் போடுறாங்க பாருங்கள். பொட்டு பாக்கெட்டு, கண்ணாடி. இந்த அழகான கண்ணாடி பாருங்கள். ஸ்பான்சர் பண்ணதில் ஒரு நம்ம மகாஜன சங்க உறுப்பினருக்கு தான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பான்சரு. இது வந்து கண்ணாடி பாருங்கள். கண்ணாடிக்குள்ளே நான் அழகாக தெரியுறேண்ணா. வீடு தெரியலையே அப்போ கூட. கண்ணாடி பாருங்கள். இது மொத்தம் வந்து ஒரு 550 டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஒரு 550க்கு மேலே தான் போகும். அதனால் எல்லாமே இது வந்து தோரணம். இது வந்து ஒரு அம்மன் தோரணம் பாருங்கள். அம்மன் ஃபோட்டோவாக வச்ச மாதிரி ஒரு தோரணம். பிரிக்கலாமா ஒன்று இல்லைண்ணா? மாயலை தோரணம் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் தான் இருந்தாலும் இது வந்து அம்மன். என்னென்ன அம்மனும் இருக்குது பாருங்கள். மீனாட்சி எல்லாமே இருக்காங்க. இது வந்து அப்படியே லைனாக ஒரு வாசல். இன்னும் பிரிக்கலை. இது பிரித்தா இன்னும் நல்லா நீட்டாக வரும், வாசல் அளவுக்கு வர்ற மாதிரி. இவங்க வந்து இந்த பேண்டு, குட்டி குட்டி அழகான பேண்டு. கலர் கலராக காமிங்க. ஒரே கலராக காமிச்சிருக்கீங்க பாருங்கள். எவ்வளோ கலர்ஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே பூக்கள் மாதிரி. இந்த பேண்டு ஒருத்தர் ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து இதில் வந்து மகாஜன மகளிர் சங்கத்தில் வந்து ஒரு நிர்வாகிங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நாங்கள் வந்து வெளியில் வாங்கிறதோ இதில் அவங்கவுங்க எல்லாமே வந்து போட்டு பண்ணுறோம். அப்புறம் என்ன இருக்குது சொல்லலை. மருதாணி கோன் பாருங்கள். மருதாணி கோன், அழகான கோன் அழகாக வச்சுக்கலாம். அப்புறம் பென்னு, எவ்வளோ ஐட்டம்ஸ் பாருங்கள் இருக்குது. அப்புறம் நோட் புக்கு இந்த பாருங்கள், அழகான நோட்டு. அப்புறம் இது என்ன? அப்பளம். இந்து பாப்புலர் அப்பளம் பாக்கெட்டு. அப்புறம் இது கீ செயின் பாருங்கள்.
அழகழகான கீ செயின்கள்லாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சீப்பு பாருங்கள், அழகான சீப்பு கலர் எல்லாம் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அழகான சீப் பாருங்க. அது மாதிரி இந்த ரூம் முடிஞ்சிச்சு. இந்த ரூமில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்த ரூமுக்கு போவோம். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த ரூமில். கம்மிங்க எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. நல்லி பாருங்க. அடுத்த ரூமுக்கு போகலாம். அந்த ரூமில் யாரும் உட்காந்துருக்கா? இங்கே பாருங்கள். இங்கே என்ன போடுறீங்க நீங்கள்? வெத்தலை பாக்கு. வெத்தலைங்க இந்த பாருங்க. வெத்தலை, அழகான கொழுந்து வெத்தலை, கும்பகோண வெத்தலை. அப்புறம் கும்பகோண மஞ்சள் பாக்கு. அப்புறம் மஞ்சளுங்க, மஞ்சள் கிழங்கு காமிங்க கையில். மஞ்சள் கிழங்கு அதுவும் போடுறாங்க. டப்பா. அப்புறம் டப்பாவில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். அதை கொஞ்சம் திறந்து காமிங்கக்கா. அதெல்லாம் காமிச்சா தான் தெரியும். எடுங்க கையில் வச்சு. சிலை இதுதான் வந்து பித்தளையில் வந்து கிருஷ்ணர் சிலை ஒன்று. பிரிங்க நல்லா பிரித்து கையில் வச்சு அழகாக காமிங்க. லட்டு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து ஒயிட் குயின் டிஜிட்டல் கேக் அண்ட் பவுடர் காரங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டப்பா எல்லாருக்கும் வந்து அந்த கோயில் பிரசாத பையில் போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்பான்சர் கொடுக்குறோன்னு இந்த டப்பா கொடுத்துருக்காங்க. சிலை வந்து எல்லாமே நிர்வாகிங்களாம் சேர்ந்து அந்த டோக்கன் வாங்குற காசுக்கு சிலையாக வாங்கியிருக்காங்க. இது பித்தளை சிலை. அழகான வந்து கிருஷ்ணர் வந்து தவழ்கிற மாதிரி கையில் லட்டு வச்சுக்கிட்டு தவழ்கிற மாதிரி இருக்கிறாரு. அழகாக இருக்குல்ல? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா இந்த மாதிரி அழகாக தவழ்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிச்சா? இன்னும் அப்புறம் என்ன? தேங்காய் யார் போடுறா? இங்கே அப்புறம் பாருங்கள். இங்கே வந்து ரேப்பர் பிஸ்கெட் காமிங்க. இங்கே வந்து ரேப்பர் பிஸ்கெட் போடுறாங்க. இந்த பிஸ்கெட்டு. அப்புறம் எலுமிச்சம்பழம், லெமன் போடுறாங்க. பேர் சொல்லுங்கள் அப்படியே. லெமன் போடுறாங்க. இந்த பாருங்கள் எல்லா பாக்ஸு. பவானி அக்கா வந்து லெமன் போடுறாங்க, ரேப்பர் பிஸ்கெட் போடுறாங்க. வசந்தி அக்கா என்ன போடுறாங்க? பாக்ஸ் எல்லாம் எடுத்து கவருக்குள்ளே போடுறாங்க. அப்புறம் இந்த பாருங்கள் எவ்வளோ பாக்ஸு, இவ்வளோவோ கிஃப்ட்டுங்க. தேங்காய் எங்கே இருக்குது? தேங்காய் வேறு இருக்குது. அது பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு அப்படி வச்சுருக்காங்களோ. போடுங்க பிரித்து பிரிக்கணும்ப்பா தேங்காவை. ஓ பிரித்து வச்சு நாளை. சரி ஓகே. தேங்காய் ஒரு பையில் பார்த்துக்கலாம். விடுங்க. அப்புறம் இந்த பாருங்க இங்கே என்ன போடுறாங்க? இந்த ரூமில் வளையல், அழகான வளையல்கள் பாருங்க. எல்லாமே கலரான வளையல்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் பச்சை கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா, சிவப்பு கலரு சிங்கிச்சா அப்படின்னு வளையல், தங்க வளையல்ன்ற மாதிரி. இது வந்து நலங்கு மாவு. அப்புறம் அடுத்த ஐட்டம்ஸ் நலங்கு மாவு. ஸ்டிக்கர் வந்துச்சா? நலங்கு மாவு. இது வந்து குளிக்கும் போது போட்டு குளிக்கிறது. இது வாசனையாக இருக்கும். நலங்கு மாவு போடுறாங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குது? பர்ஸுங்க வேற கொடுக்குறாங்க. அதிலே போட்டு பையில் பாருங்கள். இதில் பார்த்தீங்களா? இதுதான் சின்ன சேனியம்மன் கோயில், சென்னை நாடார் மகாஜன சங்கம் 9ஆம் ஆண்டு வளையல் திருவிழா. அந்த இதுக்கு தான் கொடுக்குறது. உபயம் வந்து ஹோட்டல் பாண்டியன், அந்த ஹோட்டல்காரங்க வந்து கொடுக்குறாங்க. மற்றும் பாண்டியன் திருமண தகவல் மையமும் வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா GA ரோடு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21 அப்படின்னா அதோட ஓனர் வந்து பி செல்லப்பாண்டியன் போட்டுருக்கு. ஃபோன் நம்பரை போட்டு. என்னங்கக்கா உங்கள் வீட்டுக்காரர் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி சரி. கூப்பிட்றேன் வந்தா பார்க்குறேன். சரிங்கக்கா. இது பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பேக் பண்ணுறாங்க. குங்குமம் மஞ்சள். இந்த பாருங்க, மஞ்சள் குங்குமமும் போட்டு மஞ்சள் குங்குமம், அப்புறம் வளையல், மஞ்சள் குங்குமம், பர்ஸு அதெல்லாம் போடுறாங்க. இங்கே பாருங்கள். அப்படியே எல்லாரும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் எங்கே யோகேஸ்வரியில் எங்கே இருக்காங்க? இவங்க தான் வந்து இந்த மகாஜன மகளிர் சங்கத்துடைய தலைவி. கொஞ்சம்
ம் தலைவி ஏதாவது பேசுறீங்களா தலைவி? என்ன பேசுறது, எங்க மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப இருங்க, இல்லைன்னா ஆர்வமா ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய வளையல் திருவிழா சூப்பராக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்குரிய வேலைகள் நாங்கள் வேகமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மெம்பர்ஸும் இன்னைக்கு ஒன்றா கூடியிருக்கோம். முக்கால்வாசி என்ன இது எல்லாம் பையில் வந்து சின்ன சேனியம்மன் கோவிலில் 40ஆம் ஆண்டு திருவிழா. ஆனால் எங்களோட மகளிர் சங்கத்துக்கு இது 9ஆம் ஆண்டு வளையல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. எல்லா ஸ்பான்சர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என் வழக்கத்தை விட இந்த வாட்டி அதிகமாகவே எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கு. அதனால திருவிழா ரொம்ப அழகாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நாளை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாங்க, எங்களை வாழ்த்துங்க. நன்றி. 20/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் சின்ன சேனியம்மன் கோவிலில் நமது நாடார் மகாஜன மகளிர் சங்கத்தின் 9ஆம் ஆண்டு வளையல் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. நன்றி. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இன்னும் இங்கே இங்கேயும் பைப் போடுறாங்க பாருங்க. இங்கே பர்ஸு எல்லாம் வந்து பேக்கிங்கில் வந்து பர்ஸு, குங்குமம், மஞ்சள், அந்த நலங்கு மாவு எல்லாத்தையும் வந்து ஒரே பர்ஸுக்குள்ளே பேக்கிங் பண்ணி வளையல் எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு அதை வந்து பேக் உள்ள போடுறாங்க ஃபினிஷிங்காக. ஓகே, இன்னும் பாருங்கள் எல்லாம் இது அங்கெல்லாம் பேக்கிங்லாம் அதில் என்னது அந்த பெட்டியிலலாம்? ஓகே, இப்போ மொத்தம் வந்து எத்தனை ஐட்டம் பையில் போட்டிருக்கோம்? 25 ஐட்டம் போட்டு இந்த பாருங்க, உகாதிக்கு பொங்கல் தராங்க. உகாதிக்கு பொங்கல் தராங்க அக்கா. தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இனிய உகாதி பொங்கல் வாழ்த்துக்கள். என்னென்ன ஐட்டம்ஸ்னு மொத்தமாக பார்க்கலாம். பார்த்தீங்களா, பொட்டு, டப்பா, வெத்தலைப்பாக்கு, தோரணம், கண்ணாடி, எலுமிச்சம்பழம், மஞ்சள் கிழங்கு, கோனு, அப்புறம் பென்னு, சீப்பு, நோட் புக்கு, பிஸ்கெட்டு, அப்பளம், தேங்காய் தான் காமிக்கவே இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு. ஏன்னா அந்த மூட்டையிலேருந்து பிரிக்க முடியல அப்படின்னு அதை பிரிச்சுருந்தாங்க. அதனால் லேட் ஆகிடுச்சு. தேங்காய், அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டப்பாலையும் அந்த தான் அந்த கிருஷ்ணர் சிலை, கிருஷ்ணர் வந்து தவழ்கிற மாதிரி சிலை, லட்டு, அதுக்கப்புறம் தேங்காய். கோயிலில் இன்றைக்கி மகாஜன மகளிர் சங்கத்தில் வந்து 9ஆம் ஆண்டு திருவிழா, நாளைக்கு வளையல் திருவிழா இருக்குல்ல, அதுக்காக பிரசாத பை போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த பேக்லேயும் இந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், வளையல், அப்புறம் நலங்கு மாவு அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இத்தனை ஐட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கன் வந்து 250 ரூபா. யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. அந்த சிலைக்கே வந்து 250 ரூபா. இதெல்லாம் வந்து நிர்வாகிங்க ஸ்பான்சர் தான். இதில் நானும் ஒரு நிர்வாகி தான். நாடார் மகாஜன சங்கத்தில் இந்த இது தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 500-600 பைக்கிட்ட இப்போ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் வேணும்னா கூட சொல்லுங்கள், எல்லாம் போட்டு தருவாங்க. ஓகே, ஒரு பையிலையும் 20 பை போட்டு மொத்தமாக கட்டுறாங்க. அது மொத்தமாக கட்டி தான் கோயிலில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. இன்னும் அங்கே வளையல் வந்து கட்டினதெல்லாம் வந்து கோயிலில் வந்து எல்லா சாமிக்கும் வந்து மாலை, தோரணம் எல்லாமே வந்து கட்டுவாங்க. இந்த எல்லாத்தையும் பாருங்கள். நிகழ்ச்சி என்ன நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். நாளைக்கு நிகழ்ச்சி அடுத்தடுத்து சேனியம்மன் கோயிலில் இப்போ பங்குனி பொங்கல் திருவிழானால எல்லாமே அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மூட்டையெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் தைக்கிறாங்க பாருங்கள். இந்த பையன் தான், என்ன பேர் சொல்லு? ஆகாஷ். அவன் தான் தைக்கிறான் பாருங்கள். தைடா தச்சு பேக் பண்ணுறாங்க பாருங்கள். மூட்டை கட்டி ஒரு கவர்லேயும் பையெல்லாம் மூட்டை கட்டி வருது. இது பாருங்கள், மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இதை மூட்டை தைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் 20 பீஸ் ஒவ்வொரு இதுலேயும் போட்டு எல்லாம் மொத்தமாக்குறோம். இந்த குட்டி பசங்க பேர் சொல்லுங்கள். மிர்தூன், புவனேஷ், அவங்களாம் வந்து கவர்லாம் எண்ணி போடுறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வேலை செய்ய, எவ்வளோ குட்டி பசங்களும் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் பேக் பண்ணுறதுக்கு பாருங்க, முடி போட்டு தச்சு பேக் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் அங்கே மூட்டைலாம் வச்சுருக்காங்க. உள்ளே போய் காமிச்சிட்டு விட அப்படியே வீடியோ உள்ளே இந்த வச்சுருக்கல அந்த ரூமில் கைஸ். இங்கே ஒரு 6 மூட்டை இருக்கும் கைஸ். வெளியே ஒரு 10 மூட்டை, 10 மூட்டை மொத்தமாக 16 இருக்கும். இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 10 மூட்டை, மொத்தம் 16 மூட்டைகள் உள்ளன.
இங்கே ஒரு 3 இருக்குங்க, மொத்தம் 19 இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த கவர் போடுறதுலாம் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்றோம் பாருங்க. இவங்க லேட்டாக வந்துட்டாங்க இப்போதான், அதனால லேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எல்லாரும் சாப்பிட்றோம். இங்கே எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குறை வேலையெல்லாம் பார்க்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லா பையங்களையும் வந்து மொத்தமா மூட்டை கட்டி எத்தனை ஒரு பையிலையும் ஒரு பையிலையும் எத்தனைப்பா? 20 வந்து இவங்க உங்க பேர் சொல்லுங்க. கவிதா பாப்பா தான் கட்டுறாங்க. இந்த பக்கம் என்ன பேரு? ரேவதி. ரேவதி பாப்பா, கவிதா பாப்பா தான் கட்டுறாங்க. இருந்தாலும் என்னோட சின்ன பொண்ணு தானே, அதனால பாப்பா தான் போ. ஆமா அப்படியா? எல்லாரும் பேக் பண்ணியாச்சு, மூட்டை கட்டியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா சாயங்காலம் வந்துருங்க, வந்து அம்மனோட அருளை பெற்றுக்கோங்க. மலையல் திருவிழாக்கு 9ஆம் ஆண்டு மகளிர் மகாஜன சங்கம் சார்பாக மலையல் திருவிழா நடக்க இருக்கிறது. கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு உங்களோட ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். பாய்.